இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு பண்ணிவிட்டு ஒரு காய் பண்ணி ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணலான் இருக்கோம். வெள்ளரிக்காய் பச்சடிக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். நமக்கு பூஜைக்கெல்லாம் இல்லைன்னா சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா சில கக்கடிக்காய் வந்து அந்த வெள்ளரிக்காய் வந்து கசக்கும். அது இருந்தாக்கா அந்த இடத்த கட் பண்ணி போடணும். இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அதெல்லாம் இல்லைன்னா இது மாதிரி திருவி வச்சுக்கணும். திருவி வச்சுட்டா இது நீர் சத்து இருக்கிற காய்ங்கிறதுனால இங்கே இது மாதிரி தண்ணி வரும். அது போட்டால் பச்சடி ஒரே நீர்த்து போயிடும். அதனால் நன்னா இருக்காதுங்கிறதுனால இதை வந்து இப்படி பிழிஞ்சுடணும். இப்படி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். இந்த தண்ணியை நம்ம ஆற்றுல இருக்கிறவா ஏதாவது குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம், பெரியவா சாப்பிட்லாம். உப்பே வேண்டாம், அது நன்னா தான் இருக்கும் அது. ஸோ இதை தண்ணி இல்லாமல் இது மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சு இழுப்பக்கரண்டியை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடணும். திரும்ப பாடுறதுக்கு தாளித்து விட்றதுக்கு திரும்ப பாரி போட்டாக்க அதுக்கு வந்து கடுகு, ஸோ இந்த மாதிரி கடுகு வெடிச்ச விட்டு கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஸோ இதை இந்த வெள்ளரிக்காயில் திரும்ப பறி கொட்டிடணும். திரும்ப பறி கொட்டிட்டு இதில் கெட்டி தயிராக கொஞ்சம் விட்டு கலரி விட்டுறணும். இதில் கொத்தமல்லி இருந்தாக்க கொத்தமல்லி கீரையை கட் பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கலரலாம். இந்த ஸ்பூனுக்கு எங்கள் ஆற்றுல பேர் அமிதாப் பச்சன் ஸ்பூன். ஸோ வெள்ளரிக்காய் பச்சடி தயார். இது வத்த குழம்போட புளியோதரையோட எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் போடலை. அது யார் கெஸ் பண்ணியிருக்கேடா? பண்ணலைன்னா நான் சொல்கிறேன். சால்ட்டு போடலை. அது ஏன் நம்ம இப்போவே போடலைன்னா சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் போட்டுக்கலாம். நீர்த்து போயிடும். அது ஒரு மாதிரி நீர்த்து போயிடுங்கிறதுனால சால்ட் இப்போவே போடலை. சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் போட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி இன்னையோட தளிகையில் நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா பீன்ஸ் கரம். இது அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுண்டு கடுகு, அடுப்பு பெருசாக வச்சுக்கலாம், கடுகு போட்டுன்ட்டு என்னுடைய சமையல்லாம் வெரி சிம்பிளாக தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் யாராவது கெஸ்ட்டு வந்தால் அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் அதில் ஏதாவது தேங்காய் போடுறதோ, இல்லைன்னா எங்கள் ஆத்துக்காரர் கொஞ்சம் தேங்காய் போட்டால் பிடிக்காதுங்கிறதுனால டெய்லி கருமதிலெல்லாம் தேங்காய் சேர்க்கறது இல்லை. யாராவது வர அன்னைக்கு அதில் தேங்காய் சேர்த்து பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி தேங்காய் இல்லாத பீன்ஸ் கருமிது. கடுகு வெடிச்சுடுத்து இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு அதில் சேர்த்துடுவோம். கொஞ்சம் வெளியிலெல்லாம் வந்திருந்ததுன்னா அடுப்பு சின்னது பண்ணிட்டுறணும். வெளியிலெல்லாம் வந்திருந்ததுன்னா அதை எடுத்து அதில் போட்டுன்ட்டு அடுப்பை கிளறி விடலாம். கிளறி விட்டு இதில் உப்பு, ஆஸ் யூஷுவல் ராக் சால்ட்டு தான். நம்ம அதில் ராக் சால்ட்டு எப்போவுமே கொஞ்சம் கரிப்புத்தன்மை, அதோட உப்பு கரிக்கிறதும்பால அது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் நார்மல் சால்ட்டை விட. இதில் மஞ்சப்பொடி, காரப்பொடி அதெல்லாம் போட்டு பண்ணுறவா இருக்கா. அது இன் ஜென்ரல் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த காயோடைய டேஸ்ட்டு தனித்தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மசாலா போடுறதில்ல. அதோட டேஸ்ட்டு வரணுங்கிறதுனால அப்புறம் ஆஸ் யூஷுவல் தண்ணி வச்சு இழுப்புச்சட்டி மூடி வச்சுருவோம். ஸோ மூடியாச்சு. இப்போ இது வெந்துக்கும். இப்போ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ அடுத்தது என்னென்னா, இங்கே நார்த்துலலாம் கொண்டக்கடலை இருக்குல்ல, செனா சொல்லுவாள் இல்லையா, அது வின்டர் சீசனில் பச்சையாக கிடைக்கும். செனா பூட் அப்படின்னு சொல்லுவாள். அதுலேருந்து உரிச்சா அந்த செனா கிடைக்கும். அதை போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் நம்ம அதில் வந்து இந்த கரமேது கூட்டு இதுக்கெல்லாமே ரீஃபைண்ட் ஆயிலெலாம் விட்டாச்சு நாங்கள் ரொம்ப நாளாகவே.
கடலெண்ணெய் வாங்குகிறோம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில். அது மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலே ரொம்ப ரேர் தான், பூரி அது மாதிரி இதுக்கு தான். அது பூரியுமே ரொம்ப ரேர் தான் பண்ணுறது. நம்ம கடலெண்ணெய் தான் வாங்குகிறோம். அதனால் வந்து இப்போ இதுக்கான கடலெண்ணெயை விட நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்குங்கிறதுனால. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுக்கு கம்மியாக வச்சுக்கலாம். இதை விட்டுண்டு இதில் வந்து ஒரு 4-5 மிளகா வத்தல் போட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் ஏற்றணும். அதுக்கப்புறம் கடுகு, இப்போ கடுகு வெடிக்கிறச்சு இந்த மிளகா வத்தலும் நல்லா வதங்கின்றோம். கலர் மாறி எடுத்து பாருங்க, வெந்தயமும் வருந்துன்றோம். இப்போ இதில் வந்து வத்த குழம்புக்கு துவரம் பருப்பு தாளிக்கணும். துவரம் பருப்பு கலர் மாறட்டும், வறுபடட்டும். இப்போ நான் துவரம் பருப்பு வறுபட்டுருத்து. ஸோ இதில் இப்போ நான் கருவேப்பிலை போட்டு புளிக்கரைசல் விடணும், இன்னும் கொஞ்சம் கரைச்சி விடணும். இப்போ புளி தண்ணி கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு இந்த கொண்டக்கடலையை அலம்பி வச்சுருக்கோம். இந்த அலம்பி வச்சுருந்த கொண்டக்கடலை இதில் போட்டுறணும் பச்சையாக. இப்போ இது நல்லா கொதிக்க விட்டு பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ நல்லா வத்த குழம்பு கொதிக்கிறது. இதோட தால் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், பட் செல்லுபடியாக மாட்டேங்கிறது. ஆற்றுல மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால செல்லுபடியாக மாட்டேங்கிறது. ஸோ இது மட்டும்தான். ஸோ அது மாதிரி பீன்ஸ் காயும் அப்பப்போ எடுத்து கலரி விட்டுருக்கணும். இன்னும் கொஞ்சம் வெந்தால் கலர் மாறிடுது, இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இது ஆக்சுவலி பார்த்தா கம்மி எண்ணெயில் தான் பண்ணியிருக்கு இன்றைக்கி. இது மாதிரி இதில் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா ஓகே. இப்போ இது நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்குது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சுட்டா சாதம் தனியாக குழம்பு தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு இதை ரொம்ப நீர்க்க இல்லாமல் கொஞ்சமாக ஜலம் சேர்த்து இதை இப்படி நல்லா கலந்துன்ட்டு, கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்துக்கணும். ஸோ இது கலந்துன்ட்டு நல்லா இதை எடுத்து இதில் விட்டுறணும். விட்ட உடனேயே நம்ம இதை கலரி விட்டுறணும். இதில் இப்போ நம்ம பெருங்காயம் சேர்க்காமல் மறந்து போயிட்டோம். ஸோ இந்த சமயத்தில் கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டா எப்போவுமே வாசனையாக இருக்கும். ஸோ இதை நல்லா கலரி விட்டோம்னா வித்தின் எ மினிட் அது வந்து அதோட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகிடும். நீங்களே பார்க்கலாம். இப்போவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னாக்க நல்லா கெட்டியாகிடும். அதை இறக்கி வச்சுடும். ஸோ இப்போ நீங்கள் நன்னா பார்க்கலாம், நன்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நன்னா வந்துடுது. இதுக்கு மேலே விட்டால் நன்னா அப்படியே புளிக்காய்ச்சல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு தோதா மூடி போட்டு வச்சுட்டோன்னா இது ரெடி, பச்சடி ரெடி. இப்போ பீன்ஸ் மட்டும் ஆகணும். ஸோ இப்போ நன்னா வெந்துருக்கு பீன்ஸ் காய். இதுக்கு மேலே வேக வேண்டாம், அடி பிடிச்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் திருவி வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் நான் பண்ணின மாதிரி பண்ணிட்டு போடலாம். தேங்காய் போட வேண்டாம்னு நினச்சேன், கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆற்றுல தேங்காயும் இருக்கிறதுனால போட்டிருக்கு. பண்ணி எடுத்து வச்சிடணும். இன்கேஸ் ரொம்ப அர்லியராக பண்ணுறோம், வெயில் நாளாக இருக்குது, ராத்திரி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா தேங்காய் போடக்கூடாது, வீணாக போயிடும். கண்டிப்பாக தேங்காய் போட்டால் வீணாக போயிடும். உளுந்தம்பருப்பு தாளிக்கக்கூடாது, உளுந்தம்பருப்பு தாளித்தாலும் வீணாக போயிடும். உளுந்தம்பருப்பு இன்றைக்கி நான் தாளிக்கலை, உளுந்தம்பருப்பும் தாளிக்கக்கூடாது, தேங்காயும் போடக்கூடாது. வெயில் நாளாக இருந்தது, ரொம்ப நேரம் வச்சுக்கணும் அப்படின்னா. ஓகே. ஸோ இன்னையோட சமையல் பச்சை கொண்டக்கடலை போட்டு வத்த குழம்பு, வெள்ளரிக்காய் பச்சடி, பீன்ஸ் கரம். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.